Namaste children. Okay kanna. In the last class என்ன பண்ணோம் 3 digit number எப்படி 1 digit number divide பண்றதுன்றத மிஸ் டீச் பண்ணேன் இல்லையா. ஹோம்வொர்க் சம்ஸ்லாம் கூட கொடுத்திருந்தேன் கண்ணா. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க என்ன பண்ணுங்க வொர்க் அவுட் பண்ணி எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் என்ன சொல்ல முடியும் நான் கமெண்ட் சொல்ல முடியும். ஆன்லைன் கிளாஸ்ல எனக்கு காட்டுங்க. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா divide 4 digit numbers by 1 digit number. நம்ம என்ன பண்ணலாம் ஒரு 4 digit நம்பரை 1 digit நம்பரால எப்படி டிவைட் பண்றதுன்றத ஃபர்ஸ்ட் பாருங்க. 7416 we have to divide it by 6. அப்ப we have to write the sixth table. ரைட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பாருங்க you have to consider the first digit கண்ணா. அப்ப பாருங்க என்ன வருது 6 னா இங்க என்ன 1 டைம் தான கண்ணே. அப்ப 6 இல்லையா? அப்போ இது கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும் 7 - 6 1. அப்ப டவுன் தி நம்பர் 14. அப்ப எத்தனை ஸ்டெப் வரும் செகண்ட் ஸ்டெப்பா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வருமா? இங்க 18 இருக்கு இங்க 12 இருக்கு. அப்ப 12 தான வரும். அப்ப என்ன பண்ணனும் நம்ம மேல 2. அப்ப 2 6 are 12. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்றோம் மைனஸ் பண்றோம். அப்ப 4 - 2 2. நெக்ஸ்ட் one we have to down the number 1. 1 கண்ணா. ஓகே அப்ப 21. டேபிள் சொல்லி பாருங்க. இங்க வந்து 6 இருக்கு, இங்க 12, 18, 24, 30 இருக்கு. அப்ப இங்க 21 இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம் தேர்ட் ஸ்டெப் தான் வரணும். ஏன்னா 21 னா 24 ஜாஸ்தி இருக்கு இல்லையா? அப்போ பிஃபோர் ஸ்டெப் தான் ரைட் பண்ணுவோம். அப்ப how many times 3 times. அப்ப இந்த நம்பருக்கு நேரா அப்ப 3 6 are 18. 3 6 are 18. அப்ப இத நம்ம என்ன பண்ணோம் சப்ட்ராக்ஷன் பண்ணோம். சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா பாருங்க 1 8 இருக்கு. அப்ப இது ஸ்மால் நம்பரா இங்க ஹியர் 11. அப்ப இங்க என்ன இருக்கும் 1 தான் இருக்கும் இல்லையா? அப்ப 11 - 8 how much 3. அப்ப இங்க என்னதான் இருக்கும் 1 - 1 0 தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 6 இறக்குறோம். அப்ப எத்தனை டைம்ஸ் இருக்கு 6 டைம். டேபிள் சொல்லுங்க 6 12 18 24 30 36. அப்ப 6th ஸ்டெப்ல இருக்கு. அப்ப how many times 6 times. அப்ப 6 6 are 36. ஓகேயா? அப்ப நம்ம இத சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா என்ன வரும் ரிமைண்டர் 0. ரிமைண்டர் கண்ணு கீழ போர்டு தெரியலன்னு பார்க்காதீங்க. 0 தான் போட்டுருக்கேன். 36 - 36 வாட் 0 தான். அப்ப இது ஒண்ணு என்னது கோஷியன்ட். மேல இருக்கிறது கோஷியன்ட் கீழ ரிமைண்டர் என்ன 0. ஓகேவா? இப்போ நம்ம போட்டுக்கிற சம் கரெக்டா இல்லையான்னு எப்படி செக் பண்றது செக் பண்ணிக்கலாம் மிஸ் அப்படின்னா அப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு கோஷியன்ட் என்ன கொடுத்திருக்காங்க 1236 இல்லையா? அப்ப 1236 மிஸ் எதால மல்டிபிள் பண்றது டிவைசர் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க 6. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுங்க. இது ரெண்டையும் என்ன பண்ணனும் மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு இந்த நம்பர் வந்து டிவிடெண்ட் நம்பர் வந்து. ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க 6 6 are 36. 6 carry here 3. next 3 6 are 18. 18 plus 3 21. 21 க்கு 1 carry 2 இல்லையா? 6 2s are 12. 12 plus 2 14 carry 1. அப்ப 6 இங்க here. அப்போ நமக்கு இந்த நம்பர் வந்துச்சு. அப்ப நம்ம போட்ட சம் கரெக்ட். ஓகேவா? சொல்றது புரியுதா கண்ணே? அப்ப இந்த மாதிரி தான் நீங்க என்ன பண்ணலாம் ஆன்சர் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க போட்ட சம் எனக்கு டவுட்டா இருக்குது நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது மிஸ் எனக்கு டவுட்டா இருக்குது மிஸ் ஆன்சர்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம் once again மல்டிபிள் பண்ணி பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? shall I write the board கண்ணா? okay fine. இது எக்ஸாம்பிள் சம் கண்ணா. எக்ஸாம்பிள் 1 இது. ஓகே அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நம்ம என்ன டிவைட் 4 digit நம்பரை எப்படி சிங்கிள் டிஜிட் நம்பர் தட் இஸ் 1 digit நம்பரால எப்படி டிவைட் பண்றதுங்கறத this ஒரு மாடல் சம் ஒன்னு போட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு எக்ஸசைஸ் ஒன்னு போடலாமா? இன்னொரு எக்ஸாம்பிள் 2 சம் இருக்கு. அது வந்து ரிமைண்டர் கொடுத்திருக்காங்க. அந்த சம் நீங்க வொர்க் அவுட் பண்ணி பாருங்க பார்க்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மிஸ் எக்ஸசைஸ்ல ஒரு சம் போடுறேன் டிவைட் சம். ஃபர்ஸ்ட் சம் போடலாமா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க 5632 அதே 6 டேபிள் தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? 6 டேபிள் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் ஈஸியா தான் இருக்கும் எல்லா சம்ஸுமே. அங்க 3 டிஜிட் பார்த்தோம், இங்க வந்து 1 டிஜிட் வச்சு எப்படி வொர்க் அவுட் பண்றதுன்றது. ஓகேயா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க
லிசன் கண்ணா இங்க போடுறோம் பாருங்க 32 இங்க என்னது 6th டேபிளா போன தடவையும் 6th டேபிள் தான் ரொம்ப ஈஸி தான் அப்ப நம்ம டைரக்டா டேபிள் எழுதாம அப்படியே போட்டு பார்க்கலாமா ஒரு சம்மே பார்க்கலாம் ஒரு சம் டேபிள் போட்டு ஒர்க் அவுட் பண்ணா இன்னொரு சம் டேபிள் போடாம டைரக்டா எப்படி போடுறதுன்றது பார்க்கலாம் இப்போ லிசன் பண்ணுங்க இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க 6 இருக்கு இங்க 5 இருக்கு ஏன்னா நம்பர் சிறுசா இருக்கு இல்லையா ஸ்மால் நம்பரா இருக்கு அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் கோஷன்ட்ல மேல 0 ஆட் பண்ணுவோம் ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சம்ல பார்த்தோம் இந்த சம்ல பார்த்தோம் பேஜ் நம்பர் 7ல இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம் அதே மாதிரி தான் ஏன்னா மேல 0 போட்டாலும் ஒண்ணுதான் போடலனாலும் அதே ஆன்சர் தானே அப்ப என்ன பண்ணாத 2 டிஜிட்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாமா அப்போ எத்தனை டைம் இருக்கு 6th டேபிள்ல 56 பாருங்க பார்க்கலாம் 1 6 6 2 6 are 12 3 6 are 18 4 6 are 24 5 6 are 30 6 6 are 36 7 6 are 42 8 6 are 48 9 6 are 54 10 6 are 60 அப்ப எந்த ஸ்டெப்ல வருது 9th ஸ்டெப்ல வருது இல்லையா அப்ப 9 6 are எவ்வளவு 54 9 6 are 54 இல்லையா அப்ப நம்ம இங்க மேல என்ன பண்ணிக்குவோம் 9 தான் ரைட் பண்ணுவோம் ஓகே அப்ப என்ன பண்ணுவோம் மேல நம்ம 9 ஓகேவா அப்போ 9 6 are 54 9 6 are 54 இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இத சப்ட்ராக்ஷன் பண்ணோம்னா 6 - 4 வாட் 3 சரி 6 - 4 2 இல்லையா அப்ப 5 - 5 நமக்கு என்னதான் வரும் 0 தான் வரும் அப்ப 3 னா டக்குன்னு சொல்லணும் பாருங்க எத்தனை ஸ்டெப்ல இருக்கு 1 6 6 2 6 are 12 3 6 are 18 4 6 are 24 வந்தது அப்ப தேர்ட் ஸ்டெப்லயே நம்ம எழுதிப்போம் இல்லையா அப்ப 3 6 are 18 4 6 are 24 அப்ப தேர்ட் ஸ்டெப் அப்ப 3 6 are 18 ஓகே அப்ப இத சப்ட்ராக்ஷன் பண்ணனும் இங்க என்ன இருக்கும் 13 and here 1 13 - 8 how much சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க 1/2 செகண்ட் டைம் தரேன் சொல்லுங்க பார்க்கலாம் 30 செகண்ட்ஸ் 60 செகண்ட்ஸ் சீக்கிரமா சொல்லுங்க சப்ட்ராக்ஷன் பண்ணிட்டீங்களா கண்ணே என்ன வரும் அப்போ இங்க 5 தான வரும் எஸ் 5 அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் இங்க 1 - 1 அதே ஆன்சர் தான் 0 தான் வரும் அப்ப நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்குவோம் 2 இறக்குவோம் இல்லையா அப்ப எத்தனை டைம் இருக்கு 1 6 6 2 6 are 12 3 6 are 18 4 6 are 24 5 6 are 30 6 6 are 36 7 6 are 42 8 6 are 48 8 6 are 48 9 6 are 54 அதிகமா இருக்கு அப்ப பிஃபோர் ஸ்டெப் தான எடுத்துக்குவோம் அப்ப என்ன ஸ்டெப் எடுத்துக்குவோம் 8th ஸ்டெப் 8 6 are 48 ஓகேயா அப்போ இது என்ன பண்ணலாம் கேன்சல் பண்ணணுமா 18 இங்க என்ன இருக்கும் இங்க இருந்து ஒன்னு கொடுத்துட்டோம்னா இங்க 4 தான் இருக்கும் அப்ப 12 - 8 எவ்வளவு 8 9 10 11 12 அப்ப இங்க என்ன இருக்கும் 4 தான் இருக்கும் ஓகேயா ரிமைண்டர் நமக்கு என்ன கண்ணே 4 அப்ப இது வந்து என்னது கோஷியன்ட் ஹியர் இது வந்து ரிமைண்டர் வந்து 4 கண்ணா உங்களுக்கு போர்டு தெரியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க ரிமைண்டர் மிஸ் இது கேன்சல் பண்ணி 4 ரைட் பண்ணிட்டேன் ஓகேயா இப்போ ஆன்சர் செக் பண்ணலாமா ஓகே நீங்க என்ன பண்ணலாம் டேபிள்ஸ் ரைட் பண்ணி அப்படியே ரைட் பண்ணிக்கோங்க டேபிள்ஸ் நம்ம சைடுல ரைட் சைடுல எழுதி வச்சுக்கிட்டு அதை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணலாம் இல்லைங்க மிஸ் எனக்கு டைரக்டா அப்படியே போடுறேன் மிஸ் அப்படிங்கிறவங்க டைரக்டாவும் போடு ஓகேவா ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும் இல்லையா அப்போ என்ன பண்ண டேபிள்ஸ் எழுதி பார்த்தே ஒர்க் அவுட் பண்ண ஒரு 2-4 சம்ஸ் வரைக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கிளியர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அப்படியே போடலாம் அதுக்காக தான் மிஸ் அதில் ஒரு டேபிள்ஸ் எழுதி ஒன்று சொல்லி கொடுத்தேன் அப்படியே டேரெக்டாக மனசுலேயே சொல்லி ஒன்று சொல்லி கொடுத்தேன் ஓகேவா அடுத்தது நெக்ஸ்ட் ஒன் பாருங்க இப்போ எப்படி ஆன்சர் செக் பண்ணுறதுன்றது பாருங்க கண்ணா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இந்த சம் கோஷன்ட் என்ன வந்திருக்கு 38 இல்லையா அப்புறம் நெக்ஸ்ட் 6 ஆல என்ன பண்ண போறோம் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம் மல்டிபிள் பண்ணி இத செக் பண்ணனும் இந்த ஆன்சர் வருதான்னு இல்லையா அப்ப 6 8s are 48 8 carry 4 6 3s are 18 18 plus 4 22 எவ்வளவு வரும் 6 3s are sorry 6 8s are 48 8 remaining 4
3 6 are 18, 18 plus 4 22, carry 2 இல்லையா? அப்போ 9 6 are 54, 54 plus 2 yes 56. அப்போ 5628 வந்திருக்கு. அப்போ நம்ம ரிமைண்டர் நம்பர் என்ன கொடுத்திருக்காங்க? ரிமைனிங் நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? ரிமைண்டர் 4 வந்திருக்கு இல்லையா? அப்ப அந்த 4 ஆட் பண்ணிக்கணும். வந்த ஆன்சரோட ஆட் பண்ணீங்கன்னா 8 plus 4 12, here 1, அப்ப இங்க என்ன வரும்? 3 6. இந்த நம்பர் அப்படியே வந்துரும். அப்ப 5632. ஓகே, உங்களுக்கு ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா இது ரெண்டை மட்டும் நீங்க மல்டிபிள் பண்ணீங்கன்னா we get the answer. இது கிடைச்சிரும் நம்மளுக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்? ரிமைண்டர் என்ன கொடுத்துருக்காங்களோ ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரோட ஆட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, எல்லாம் சேம் மாடல், ஒரே மெத்தட் தான் கண்ணு. ஓகேவா? சரி கண்ணா, ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன். இந்த சம்ஸ்லாம் என்ன பண்ணி பாருங்க, வீட்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட் சம்ஸ் ஒன்று பார்க்கலாம் கண்ணா. பேஜ் நம்பர் 9ல 1 2 3 4 5 6 அதுல ஃபர்ஸ்ட் சம் மிஸ் போட்டுட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே நீங்க மேத்ஸ் ஃபேர் நோட்லயே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அடுத்து 7th क्वेश्चन ஒரு ஸ்டேட்மெண்ட் சம் ஒன்று மிஸ் போடுறேன் பாருங்க. இன் மை ஸ்கூல் there are 1115 students from class 1 to 8. அதாவது ஒரு ஸ்கூல்ல எவ்வளவு பேர் இருக்காங்களா? 1 to 8ல 1115 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்களாமா. ஓகேயா? அடுத்தது if the number of students in same in all classes, எல்லா கிளாसेसலயும் ஸ்டூடண்ட்ஸ் எப்படி இருக்காங்களாமா? சேம். ஓகே, அப்ப how many students are there in each class? அப்ப ஒவ்வொரு கிளாஸ்லயும் எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்கன்றது அதான் क्वेश्चंस இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? எஸ், உங்களுக்கு திங்க் பண்ணிட்டீங்களா எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் ரைட் பண்ணனும்ன்றது? எஸ், பாருங்க. 7th sum மிஸ் ஃபர்ஸ்ட் 7th sum போடுறேன் பாருங்க கண்ணா. நம்பர் ஆஃப் students in the school இவ்வளோ இருக்காங்களாமா. ஓகேயா? ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல். நெக்ஸ்ட் அடுத்தது நம்பர் ஆஃப் கிளாஸஸ். எத்தனை கிளாஸஸ் இருக்காமா டோட்டலா? கிளாஸஸ் 8 கிளாஸஸ் தானே, 1ல இருந்து 8 வரைக்கும் தானே. அப்போ 8 சாரி டோட்டலா ஃப்ரம் 1 to 8 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ 8. அடுத்தது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் அதனை கேட்டிருக்காங்க நம்மளுக்கு. சம்ல என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஈச் கிளாஸ், ஒவ்வொரு கிளாஸ்லயும் எவ்வளவு பேர் இருப்பாங்கன்றது கேட்டிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பா என்னதான் டிவைட் தான் இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்? 8ஆல டிவைட் பண்ணணும். இந்த நம்பரை 8ஆல we have to divide. ஃபர்ஸ்ட் பாருங்க நான் மிஸ்ஸிங் போடுறேன் பாருங்க. we have to divide என்னது 8ஆல டிவைட் பண்ணணும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் இந்த சம்க்கு மிஸ் என்ன பண்றேன்? டேபிள் எழுதியே போடுறேன் பாருங்க. சொல்லுங்க. 1 8 is 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, next 6 8s are 48, 7 8s are 56, 8 8s are 64, 9 8s are 72, 10 8s are 8. ஓகேயா? அப்ப டேபிள்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டா எழுதிருக்கீங்களா இல்லையா? 8 16 24 32 40 48 56 64 72 80. கரெக்டா தான் எழுதிருக்கோம் இல்லையா? ஓகே கண்ணா, இப்போ நம்ம சம்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, C8th டேபிள்ல அப்ப என்ன அந்த 2 டிஜிட் கன்சிடர் பண்ணுவோமா? அப்ப எத்தனை டைம் இருக்கு?
எஸ் பாருங்க எத்தனை டைம் இருக்குன்ட்டு 1 டைமா 2 டைமா ஏன்னா 1 டைம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க மேல என்ன ரைட் பண்ணுவோம் 1 டைம் தான் ரைட் பண்ணுவோம் இல்லையா இந்த நம்பருக்கு நேரா அப்போ 1 அப்போ 180 is how much 8 அப்போ இந்த சப்ட்ராக்ஷன் பண்ணோம் சப்ட்ராக்ஷன் பண்ணீங்கன்னா இங்க என்ன இருக்கும் here 11 இல்லையா அப்போ இங்க என்னதான் இருக்கும் புரியுதுனா இது 0 தான் இருக்கும் ஓகே அப்போ 11 - 8 3 அப்போ next one again 1 கீழ இறக்குறோம் அப்ப இங்க பாருங்க 31 னா 8 16 24 32 இருக்கு ஜாஸ்தி ஒரு நம்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்ப என்ன பண்ணுவோம் third steps அப்படினா 3 8s are how much 24 3 8s are 24 அப்ப இத சப்ட்ராக்ஷன் பண்ணுவோம் பண்ணீங்கன்னா இங்க என்ன இருக்கும் 11 and here 2 அப்ப 11 - 4 how much 11 னா என்ன வரும் 10 9 8 7 இங்க என்ன வரும்னா 7 இல்லையா 7 அப்படினா நெக்ஸ்ட் அப்ப 2 - 2 இங்க 0 தான் வரும் அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் ஒரு 5 இருக்குனா எவ்வளவு வரும் நமக்கு பாருங்க 32 40 48 56 64 72 80 ஜாஸ்தி இருக்கு அப்ப இந்த ஸ்டெப் தான் எடுப்போம் அப்ப 9th ஸ்டெப் 9 8s are 72 கேரி நமக்கு என்ன இருக்கு 5 - 2 சாரி ரிமைண்டர் என்ன இருக்கு 5 - 2 3 அப்ப இதுதான் வந்து என்னது இது வந்து கோஷியன்ட் திஸ் இஸ் ரிமைண்டர் மேல இருக்குது கோஷியன்ட் கீழ இருக்குது ரிமைண்டர் ஓகேயா கண்ணே எப்படி பண்ணிருக்கேன்னு புரியல கண்ணே புரியலனா வீடியோ பாஸ் பண்ணி once again பாத்துக்கோங்க ஓகேயா எல்லாம் ஒரே மாடல் தான் ஓகே once again பாருங்க number of students in the school அப்ப அந்த ஸ்கூல்ல எவ்வளவு பேர் இருக்காங்களா 1115 students அப்ப number of classes 1 to 8 இல்லையா அப்ப 8 மிஸ் அங்க போட்டுருக்கேன் அடுத்து number of students in each class நம்ம அதுதான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும் அப்ப ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் what is our answer மேல் quotient the answer அப்ப don't forget to write the answer அப்போ என்ன ரைட் பண்ணோம் number of students in each class each na over class la அர்த்தம் number of students in each class எவ்வளவு பேர் இருப்பாங்களாமா ஆன்சர் என்ன 139 ஓகேயா 139 கண்ணா இங்க இருக்கிற ஆன்சர் தான் எழுதி இருக்கேன் போர்டு தெரியலன்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க ஓகே அதே மாதிரி 8th சம் பாருங்க கண்ணா அது நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் you have to solve and come first one the height of a mountain is 7821 meter okay அந்த mountain உடைய height கொடுத்துட்டாங்க ராஜ் took 9 days to reach the top ஓகேயா அந்த உச்சி மலை அந்த mountain உடைய டாப்னு சொல்லுவாங்கல அவங்க 9 days ரீச் பண்றதுக்கு எடுத்துட்டாங்க ஓகே how many meters did he cover daily if he traveled equal distances every day ஓகேயா அப்படினா என்ன கேட்டிருக்காங்க சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு தெரியுதா கண்ணே how many meters did he cover daily அப்ப daily அந்த இதுதான் கேட்டிருக்காங்க உங்களுக்கு அப்போ if he traveled equal distances அப்படினா அப்ப daily அவங்க எவ்வளவு travel பண்ணிருப்பாங்க அப்படினு கேட்டிருக்காங்க அதே சேம் சம் தான் அப்ப 7821 9 ஆல் டிவைட் பண்ணி சென்டென்ஸ் ஓன் நீங்களா உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை மேக் பண்ணுங்க ஓகே 9th சம் அதே மாதிரி தான் a total of 1787 kg wheat has to be packed equally in 7 bags அப்போ இவ்ளோ kg இருக்கிற அந்த wheat கோதுமை வந்து 7 bagsல ஈக்குவலா பேக் பண்றாங்க அப்படினா what will be the weight of each bag அப்ப ஒவ்வொரு பேக்லயும் weight என்னன்னு கேக்குறாங்க ஓகேயா ஓகே இது ஜஸ்ட் சால்வ் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் வெரி வெரி ஈஸி தான் ஓகே இத மாடலா வச்சு வொர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க பார்க்கலாம் அடுத்து பேஜ் நம்பர் 10ல பாருங்கன்னா to frame word problems using four operations என்னது addition subtraction multiplication and division ஓகேயா இந்த four operation மேக் பண்ணி என்ன பண்ணலாம் நம்ம ஒரு யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் பாருங்க example 1 ல பாருங்கன்னா observe the following pictures and let us see how questions has been framed அந்த ஒரு fruit shop மாதிரி கொடுத்திருக்காங்க அதுல பாருங்க simla apple rupees 250 okay
அடுத்தது ஊட்டி ஆப்பிள் ருபீஸ் 180. அடுத்து பூவன் பனானான்னு சொல்கிறோம்ல, அது வந்து ருபீஸ் 90. அடுத்து பேயன் பனானா ருபீஸ் 140. க்ரீன் பனானா ருபீஸ் 100. ஓகேயா? இது per கேஜி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, அதை வச்சு அவங்களே ஒரு கொஷின்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம், 4 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கொஷின்ஸ்லாம் மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ஊட்டி ஆப்பிள்? மேக் பண்ணலாமா? நம்ம பண்ணலாமா பண்ண முடியாதா? கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ why do you prefer this? நீங்கள் ஏன் இதுக்கு ப்ரெஃபர் கொடுக்குறீங்கன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது அவங்களா ஒரு கொஷின் மேக் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கொஷின் பாருங்க, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் 3 kg ஆஃப் க்ரீன் பனானா. க்ரீன் பனானா கொடுத்துருக்காங்களா? அப்போ 3 kgனா அது கண்டிப்பாக என்னது, இது என்ன ப்ராடக்ட், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறது இது. அது தேர்ட் கொஷின் பாருங்க, வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப் 1 kg ஆஃப் சிம்லா ஆப்பிள், பூவன் பனானா அண்டு பேயன் பனானா. டோட்டல் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ இது அடிஷன் தானே. அப்போ அந்த ஆப்ரேஷன்ஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடணும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, ஃபைண்ட் அவுட் த டிஃபரன்ஸ் பிட்வீன். அப்போ இது சப்ராக்ஷன், த காஸ்ட் ஆஃப் ஊட்டி ஆப்பிள் அண்ட் சிம்லா ஆப்பிள். ஓகே. அடுத்தது மாலா ஹேட் ருபீஸ் 70. ஹவு மெனி கேஜி ஆஃப் பேயன் பனானா would she buy? அப்போ இது இந்த 4 ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேயா? ஓகே கண்ணா? ஓகே ஃபைன். இப்போ பாருங்க, நீங்களே கூட என்ன பண்ணலாம், அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. எக்ஸசைஸில் யூ ஹாவ் டு சால்வ் அண்ட் கம். ஏன்னா ஃபர்ஸ்ட் சம் வேணால் மிஸ் சால்வ் பண்ணுறேன், ரிமைனிங் மீதி 2 நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, டேபிளர் காலம் கவனிங்க. சீரியல் நம்பர் 5 வெரைட்டி கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த ஐட்டம், ப்ரைஸ், பர் கேஜ் இன் ருபீஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. பர் கேஜ்னா 1 kgன்னு அர்த்தம், பர்னா 1. ஓகேவா? அடுத்து ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரா ரைஸ் எவ்வளோவாமா? 56. அடுத்து பாயில்டு ரைஸ் 54, வீட்டு 40, டேமரின் 180, ரெட் சில்லி 100. ஓகேயா? இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், கொஸ்டின் மேக் பண்ணலாமா? ஓகே. வாட் எல்ஸ் குட் யூ ஃப்ரேம் சம் மோர் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் திஸ் டேபிள். ஒரு 4 டேஸ் தான் கண்ணு கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் என்ன பண்ணலாம், மிஸ் எழுதுறது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஓனாக தெரிஞ்சதுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், நானே ஃப்ரேம் பண்ணுறேன். அப்போ வாட் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் ரா ரைஸ்? ஓகேயா? ஓகே பாருங்க, is the price of raw rice. அப்படின்னா என்னது, raw rice என்ன காஸ்ட், எவ்வளவு விலைன்னு கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் என்ன பண்ணலாம், find the cost of 2 kg of boiled rice. எழுதலாமா? find the cost of 2 kg of boiled rice. ஓகே. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன், அது இருக்கிற மாடல், முன்னாடி மாடல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களே, அதை பேஸ் பண்ணி தான் மிஸ் எழுதுறேன். ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, வேற என்ன ரைட் பண்ணலாம், வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட் ஆஃப். Total cost of 1 kg of wheat and tamarind and red chilli. Red chilli. Okay. 3 ஐட்டம் தான், என்ன, வீட்டு, டேமரிண்ட், ரெட் சில்லி. அடுத்தது நெக்ஸ்ட் ஒன்,
between the cost of tamarind and என்னது ரெட் சில்லி. ஓகேயா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணி இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் ரைட் பண்ணுங்கிறதுல கண்ணே நீங்களே என்ன பண்ணலாம், ஓனா உங்களுடைய ஓன் மேக்கிங்கில் கூட யூ ஹாவ் டு ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, வாட் இஸ் த price of raw rice. அடுத்தது next find the cost of 2 kg of boiled rice. Okay, next அப்ப what is the total cost of 1 kg of wheat, tamarind and red chilli. Next find the difference between the cost of tamarind and red chilli. Okay, okay, இதெல்லாம் பண்ணிட்டு வருவீங்களா? Yes, I hope கண்ணே நீங்க கண்டிப்பா இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். If you finished means you have to must post the WhatsApp group. Okay, shall I rub the board kanna? Okay, fine. After the next one homework note பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் கண்ணே கீழே பாருங்க கொடுத்துருக்காங்க. செகண்ட் சம், ஃபர்ஸ்ட் ஒன் frame word problems using the picture given. அந்த cost of 1 piece of cake ₹25 கொடுத்துருக்காங்க. அது நீங்களே மேக் பண்ணுறாங்க, ரொம்ப ஈஸி தான். அதே மாதிரி கிளாக் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்களே, அதையும் நீங்கள் யூ ஹாவ் டு சால்வ் பண்ணிட்டாங்க. இப்போ புக் பேஜ் நம்பர் 9ல் பாருங்கள். புக் பேஜ் நம்பர் 9ல் டிக்டேட் பண்ணிக்கோங்க இந்த சம்னு. ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், 7th ஒன் நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். மீதி இருக்கிறது எல்லாமே 2, 3, 4, 5, 6, 8, 9 நீங்கள் எல்லாமே ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 11லையும் அந்த ஃப்ரேம் வேர்ட் ப்ராப்ளம்ஸ், அந்த கேக் சம் அண்டு கிளாக், அதையும் யூ ஹாவ் டு சால்வ் பண்ணிக்காங்க. ஓகே கண்ணா, எவ்ரிடே என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாருமே டேபிள்ஸை ரீட் பண்ணிகிட்டே இருங்க. ஓகேவா? அப்போ தான் உங்களுக்கு மெமரி ஆகும், சம்ஸ் நிறைய சால்வ் பண்ண முடியும். ஓகே ஓகே, தன்யவாத் டு ஆல்.